இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பினாங்கின் அடுத்த முதலமைச்சராக ஸ்டீவன் சிம் கோடி காட்டப்பட்டுள்ளார். பினாங்கு மாநில DAPயின் புதிய தலைவராக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருப்பது மூலம் அந்த மாநிலத்தின் அடுத்த முதலமைச்சராக அவர் கோடி காட்டப்பட்டுள்ளார். புக்கிட் மர்தாஜாம் எம்பியான ஸ்டீவன் சிம் பினாங்கு முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவதற்கு ஏதுவாக அடுத்த பொது தேர்தலில் அவர் சட்டமன்றத்திற்கு போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2008 ஆண்டு பினாங்கு மாநிலத்தை DAP தலைமையிலான பக்கத்தான் ஹரப்பான் கைப்பற்றியது மூலம் மாநிலத்தின் 3வது முதலமைச்சராக ஸ்டீவன் சிம் பதவி ஏற்பார் என்று கூறப்படுகிறது. தற்போது பினாங்கு மாநில முதலமைச்சராக பதவி வகித்து வரும் சௌ கொன் யோ நேற்று நடைபெற்ற மாநில DAP தேர்தலில் போட்டியிடவில்லை. எனினும் மாநில முதலமைச்சராக தனது தவணை காலம் முடியும் வரையில் அவர் பொறுப்பில் இருப்பார் என்று DAP பொதுச் செயலாளர் ஆண்டனி லாக் அறிவித்திருந்தார். நேற்று நடைபெற்ற தேர்தலில் ராம் கர்பால் சிங் அதிக வாக்குகள் பெற்று முதல் நிலைக்கு தேர்வு செய்யப்பட்டார். ராம் கர்பாலுக்கு 1247 வாக்குகள் கிடைத்தன. இரண்டாவது இடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட ஸ்டீவன் சிம்மிற்கு 1237 வாக்குகள் கிடைத்தன. பினாங்கு மாநில DAPயின் புதிய தலைவராக ஸ்டீவன் சிம்மும் துணைத் தலைவராக ராம் கர்பால் சிங்கும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மலேசிய பவுலிங் விளையாட்டுடன் இரண்டர கலந்தவரான டாக்டர் PS நாதன் காலமானார். மலேசிய பவுலிங் விளையாட்டு சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று கடந்த ஆண்டு மே மாதம் பதவி விலகும் வரையில் மலேசிய பவுலிங் விளையாட்டுக்கு டாக்டர் PS நாதன் தனித்துவமான அடையாளத்தை ஏற்படுத்தியவர். அவருக்கு வயது 90. டாக்டர் PS நாதன் நேற்று மாலையில் காலமானதாக மலேசிய தென்பின் பவுலிங் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. டாக்டர் PS நாதனின் பெரும் முயற்சியில் கடந்த 1974 ஆண்டு மலேசிய பவுலிங் சங்கம் அமைக்கப்பட்டது. டாக்டர் நாதனின் தொலைநோக்கு பார்வையை மலேசிய பவுலிங் விளையாட்டுத்துறை உலக தரத்திற்கு உயர்த்தப்பட்டதாக அந்த சங்கம் கூறியது. மலேசியா மட்டுமின்றி உலக பவுலிங் விளையாட்டுக்கு டாக்டர் நாதன் பெரும் பங்களிப்பை வழங்கியுள்ளார். மலேசியாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய தோல் நோய் சிகிச்சை மருத்துவ நிபுணர்களில் டாக்டர் நாதன் முன்னணி மருத்துவராக திகழ்ந்தார். மாற்றுத்திறனாளி ஒருவர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் அரச பேராளரின் போலீஸ் மெய்காவலருக்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கை எடுப்பதில் ஏன் இவ்வளவு காலதாமதம் காட்டப்படுகிறது என்று மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் முன்னாள் தலைவர் அம்பிகா ஸ்ரீனிவாசன் வினவியுள்ளார். காது கேளாதவரான அந்த ஹேலிங் ஓட்டுநரை தாக்கியதாக கூறப்படும் அந்த மெய்காவலர் மீது நடவடிக்கை எதுவும் எடுக்கக்கூடாது என்று நெருக்குதல் ஏதும் வந்துள்ளதா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். ஆங் இன் கியாங் என்ற அந்த மாற்றுத்திறனாளி கொடுத்த புகாரை மீட்டுக்கொள்வதற்கு முயற்சிகள் ஏதும் மேற்கொள்ளப்படுகிறதா என்றும் அம்பிகா வினவினார். இவ்விவகாரத்தில் சட்டத்துறை தலைவருக்கு யார் நெருக்குதல் கொடுத்தது, இதற்கு ஏன் அவர்கள் பயப்பட வேண்டும் எனவும் அம்பிகா வினவினார். மேற்குறிப்பிட்ட மாற்றுத்திறனாளியை தாக்கியது ஜொஹூர் மாநில இடைக்கால சுல்தான் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிமின் மெய்காப்பாளர் என தெரியவந்துள்ளது. இது குறித்து போலீஸ் தாராளமாக விசாரணை செய்யலாம் என அம்பிகா தனது அறிக்கையில் குறிப்பிட்டு இருந்தார். இதனிடையே இவ்விவகாரத்தில் சட்டத்துறை தலைவர் மௌனமாக இருக்கக்கூடாது என சுஹாக்காம் எனப்படும் மலேசிய மனித உரிமை ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது. இவ்விவகாரத்தில் அந்த மாற்றுத்திறனாளியின் புகார் அலட்சியப்படுத்தக்கூடாது என்றும் அது வலியுறுத்தியுள்ளது. சப்பாங் குவாலலும்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் குடிநுழைவுத்துறை முகப்பிடங்களில் அந்நிய நாட்டவர்கள் சோதனையின்றி நாட்டிற்குள் நுழைவதற்கு செட்டிங் முகப்பிடங்களில் நிகழ்ந்த மிகப்பெரிய ஊழல் மோசடிக்கு மூளையாக இருந்து செயல்பட்டதாக நம்பப்படும் நபரை 7 நாள் தடுத்து வைப்பதற்கு
மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM நீதிமன்ற அனுமதியை பெற்றுள்ளது. இன்று காலையில் கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட 40 வயது மதிக்கத்தக்க அந்த நபரை வரும் செப்டம்பர் 28ஆம் தேதி வரை தடுத்து வைப்பதற்கு மேஜிஸ்ட்ரேட் முகமது சப்ரி இஸ்மாயில் அனுமதியளித்தார். குடிநுழைவுத்துறை அதிகாரிகளை தன்வசமாக்கிக் கொண்டு செட்டிங் முகப்பிடங்கள் உருவாக்குவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் என்று நம்பப்படும் உள்ளூரை சேர்ந்த அந்த நபர் கடந்த புதன்கிழமை நெகிரி செம்பிலான் SPRM அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் KLIA 1 மற்றும் KLIA 2 ஆகிய முனையங்களின் வாயிலாக அந்நிய நாட்டவர்கள் எவ்வித சோதனையின்றி மிக சுலபமாக நுழைவதற்கு உள்ளூர் ஏஜென்ட்டுகளுக்கு அந்த நபர் வலதுகரமாக விளங்கியுள்ளார் என்று SPRM வட்டாரம் கூறுகிறது. லாரி ஒன்று ட்ரெய்லர் லாரியின் பின்புறம் மோதியதில் அதன் ஓட்டுநரும் உதவியாளரும் உயிரிழந்தனர். இச்சம்பவம் இன்று திங்கட்கிழமை அதிகாலை 3:33 மணியளவில் பேரா மஞ்சோங் சித்தியவான் அருகில் WCE மேற்கு கரையோர நெடுஞ்சாலையின் 202வது கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. லாரி ஓட்டுநரான 48 வயது ரசாலி சஹாட் மற்றும் உதவியாளரான 28 வயது முகமது அலிசாட் நராயி ஆகியோர் கடும் காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே மாண்டதாக அடையாளம் கூறப்பட்டது. அலுவலக தளவாடங்களை ஏற்றி சென்ற 5 டன் லோரி வேக கட்டுப்பாட்டை இழந்து ட்ரெய்லர் லாரியின் பின்புறம் மோதியதாக கூறப்படுகிறது. கார் ஒன்றிலிருந்து ஜன்னலின் வழி தூக்கி வீசப்பட்ட குப்பையால் ஆத்திரமடைந்த ஆடவர் ஒருவர் கூர்மையான கத்தியை ஏந்திய நிலையில் வாகன மூட்டிகளுடன் கலவரத்தில் ஈடுபட்டதால் அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். ஆடவர் ஒருவர் கத்தியை ஏந்தி கொண்டு சாலையில் நின்ற காட்சியை கொண்ட காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருவதாக கோலாலங்காட் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பிரண்டன்ட் அஹ்மத் ரிட்வான் முகமது நூர் கூறினார். இச்சம்பவம் தொடர்பாக நேற்று முன்தினம் இரவு 10:30 மணியளவில் தாங்கள் புகார் ஒன்றை பெற்றதாக அவர் கூறினார். தொலோ பங்லிமா காராங் அருகில் நிகழ்ந்த இந்த கலவரம் தொடர்பில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கூர்மையான கத்தியுடன் நின்று கொண்டிருந்த ஆடவரை கைது செய்தனர். அதன் பின்னர் மற்றொரு 23 வயது மிக்க இளைஞர் உட்பட 23, 24 வயதுடைய 2 பெண்களையும் போலீசார் கைது செய்ததாக அவர் கூறினார். இச்சம்பவம் 1958ஆம் ஆண்டு சுடும் ஆயுத சட்டத்தின் பிரிவின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். குத்தகை தொழிலாளர் ஒருவர் ஆழமான கத்திக்குத்து காயங்களுடன் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒரு மியான்மர் பிரஜையான அந்த நபர் நேற்று காலையில் கெடா சுங்காய்பட்டானி பண்டார் புத்ரி ஜெயாவில் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்ததாக கொலமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP 1 அசாருடின் 1 இஸ்மாயில் தெரிவித்தார். சக நாட்டவர்கள் மத்தியில் நிகழ்ந்த கைகலப்பில் அந்த நபர் தாக்கப்பட்டு இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அவருடன் இருந்த அனைவரும் தப்பிவிட்டனர். இது மது போதையில் நிகழ்ந்த சண்டை அல்ல என்பதையும் அவர் விளக்கினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.